வணக்கம். டிஜிட்டல் உலகத்துல நாம அனுப்புற மெசேஜஸ், நாம பேசுற பேச்செல்லாம் என்ன ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, நம்மளோட இந்த உரையாடல்கள் பின்னாடி இருக்கிற ஒரு விசித்திரமான உலகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க நண்பர்கிட்ட வாட்ஸ்ஆப்ல பேசிட்டு இருக்கீங்க. ஒரு ஜோக் சொல்றீங்க, ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க. ஆனா அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதும் அது அப்படியே காத்துல கரைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வருதா? அதுக்குன்னு ஒரு எடை, ஒரு தடம் எதுவுமே இல்லாம ஒரு வெற்றிடத்துல மறைஞ்சு போன மாதிரி இல்லையா? நீங்க மட்டும் இப்படி நினைக்கல, நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நவீன கம்யூனிகேஷனோட ஒரு முக்கியமான அம்சமே. வாங்க, இந்த உணர்வுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல் பகுதியில இந்த வெற்றிடத்தோட பேசுற மாதிரி இருக்கிற அந்த விசித்திரமான எடையே இல்லாத உணர்வை பத்தி தான் நாம புரிஞ்சுக்க போறோம். இந்த வார்த்தைகள் நம்மளோட உணர்வை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? நாம மணல்ல ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் இது. நாம பேசிட்டே இருக்கோம், உரையாடல்களை வளர்த்துட்டே இருக்கோம். ஆனா அடுத்த ஒரு அலை வந்தா அது இருந்த சுவடே தெரியாம அழிஞ்சு போயிடுது. சரி, நாம எப்படி இந்த நிலைக்கு வந்தோம்? ஒரு காலத்துல மைய தொட்டு கடிதம் எழுதினதுல இருந்து இன்னைக்கு பிக்சல்களை தட்டி மெசேஜ் அனுப்புற வரைக்கும் நம்ம தகவல் தொடர்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு கடிதம்ங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு பொருள். அதை கையில எடுத்து தொட்டு பார்த்து உணர முடியும். அதை எழுத எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க. அது ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி இல்லையா? இந்த மாற்றத்தை இங்க பாருங்க. அன்னைக்கு கடிதங்கள் நிரந்தரமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சாட்ஸ் எல்லாமே நொடி பொழுதுல மறையக்கூடியது. அன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு திட்டமிட்டு எழுதணும். இன்னைக்கு மனசுல என்ன தோணுதோ அதை உடனே தட்டி விட்டுறோம். அந்த பௌதிக பொருள் இப்போ வெறும் டிஜிட்டல் தொடரோட்டமா மாறிடுச்சு. பாருங்க, இது ஏதோ எதேச்சியா நடந்த விஷயம் கிடையாது. நாம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்த வாங்கியிருக்கோம். ஒரு ட்ரேட் ஆஃப். வேகம், உடனுக்குடன் கனெக்ட் பண்ண முடியற அந்த வசதிக்காக நாம ஒரு பெரிய விஷயத்த விட்டு கொடுத்துருக்கோம். அதுதான் நிரந்தரம். ஆமா, வேகத்துக்காக நிலைத்தன்மையை நாம பலி கொடுத்துருக்கோம். இந்த நிலைமையை தான் நம்ம தொடரோட்டம் அல்லது ஸ்ட்ரீம்னு சொல்றோம். இது எப்பவுமே நிற்காத ஒரு ஆற்று வெள்ளம் மாதிரி. நம்ம உரையாடல்கள் எல்லாம் அதில் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. சரி, இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான உரையாடல் நதியில நீந்திக்கிட்டே இருக்கிறது நம்ம மனசையும் நம்ம மூளையும் எப்படி பாதிக்குது? வாங்க, அடுத்த பகுதியில அதை பத்தி பார்க்கலாம். நம்ம உரையாடல்கள் எல்லாம் இப்படி நொடியில மறையறதுனால நாமளும் கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறத குறைச்சிக்கிறோம். அதாவது நாம ஒரு தொடர்ச்சியான நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். நினைவுகளுங்கிறது ஒரு பொருளா இல்லாம வெறும் அனுபவமா மட்டும் மாறிடுது. இது ஒரு விதத்துல சுதந்திரமா இருந்தாலும் ஏதோ ஒன்றை இழக்கிற மாதிரியும் இருக்கு. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? நம்ம பயன்படுத்துற இந்த மீடியமே நம்மள திரும்பி பார்க்க விடாம முன்னோக்கி மட்டும் ஓடு ஓடுன்னு சொல்லுது. இதனால நம்ம கடந்த காலத்தோட இருந்த உறவையே இது மாத்தி அமைக்குது. ஆனா இந்த கதையில இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. நாம பேசுறதெல்லாம் காத்துல கரைஞ்சு போகுதுன்னு நினைக்கும் போதுதான் ஏஐ உள்ள வருது. ஒக்க நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு அர்த்தமே இல்லைன்னு நினைச்சு ஏஐ கிட்ட பேசுற ஒரு உரையாடல் ஒரு காலத்துக்கும் அழியாத ஒரு பதிவா மாறினா எப்படி இருக்கும்? இதுதான் அந்த ஏஐ முரண்பாடு. அதாவது ஏஐ கூட நம்ம பேசுறது ரொம்ப தனிப்பட்டதா அந்தரங்கமானதா நமக்கு தோணும். ஆனா டெக்னிக்கலா பார்த்தா அது அச்சு பிசகாம சேமிக்கப்படுது. மனித வரலாற்றிலே இது ஒரு ரொம்ப புதுமையான விஷயம். இந்த முரண்பாட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் ஏஐ கூட பேசுறது நம்ம மனசுக்குள்ளேயே சத்தமா பேசிக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. எந்த ஒரு சமூக அழுத்தமும் கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சர்வர்கள்ல சேமிக்கப்படுது, பகுப்பாய்வு செய்யப்படுது, ஒருவேளை என்றென்றைக்கும் கூட பாதுகாக்கப்படலாம். இந்த வார்த்தைகள் இத ரொம்ப அழகா விளக்குது. பார்க்கறதுக்கு இது ஒரு உரையாடல் மாதிரி இருந்தாலும் உண்மையிலே இது முழுசா ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு தன்னுரை. அதாவது நாம நமக்குள்ளே பேசிக்கிறோம், ஆனா அதை இந்த உலகம் கேட்டுட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம நினைவுகளோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் என்னென்றைக்கும் நிலைச்சிருந்தா என்ன ஆகும்? நம்மளோட எதிர்கால டிஜிட்டல் ஆவி எப்படி இருக்கும்? இந்த யோசனையோட தாக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம சும்மா விளையாட்டுக்கு ஏஐ கிட்ட பேசுற அரட்டைகள் ஒருவேளை மனித சிந்தனைகளை பற்றிய வரலாற்றின் மிக விரிவான, மிக முழுமையான ஒரு ஆவணமா மாறலாம். நமக்கே தெரியாம நாம் அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு எதிர்காலத்துல டிஜிட்டல் ஆவி அப்படின்னு சொல்லப்படுற ஒன்றை உருவாக்க முடியும். அது உங்களோட எல்லா உரையாடல்கள்ல இருந்தும் கத்துக்கிட்டு உங்கள போலவே பேசும், உங்கள போலவே யோசிக்கும், உங்களின் ஒரு டிஜிட்டல் பிரதி. இது நம்ம மனசுக்கு ஒரு சரியான கண்ணாடியா இருக்கும்.
நாம காத்துல கரைஞ்சு போச்சுன்னு நினைச்ச நம்மளோட எத்தனை எண்ணங்கள்ல இருந்தும் நம்மள மாதிரியே யோசிக்கிற ஒரு டிஜிட்டல் உருவம் பிறக்கும். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த கடைசி கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒருவேளை உங்களோட டிஜிட்டல் ஆவி கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதுகிட்ட என்ன கேட்பீங்க? உங்களை போலவே பேசும் உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் அறிந்த ஒருத்தர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க.